இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கலக்கம், வேதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கலக்கமும் பாரத்தையும் கொண்டு வருகிறது யார்? பிசாசானவன் என்று பிசாசானவன் நமக்கு துக்கத்தையும் பாரத்தையும் கொண்டு வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா மனுஷன் கூட நமக்கு துக்கத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் பழகுகிறவர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், சில வேளையில் இருக்கிற காரியங்கள் நிமித்தமாக நமக்கு துக்கங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் ஒரு மனுஷனுக்கு முதலாவது ஒரு மனிதனுக்கு வருகிற காரியம் பயம். அந்த பயம் ஒவ்வொரு நாளும் நாம் பயப்படும் போது நமக்குள்ளாக ஒரு துக்கம் வருகிறது. அந்த துக்கத்தில் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. ஏதோ ஒரு பயத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, தெளிந்த புத்தி உள்ள ஆவி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த துக்கத்தின் நிமித்தமாக, இந்த பலவீனத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை சந்திக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, துக்கத்தோடு இருந்தவர்கள் வேதத்தில் ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியாவுக்கு அனுப்புகிறார். துக்கத்தோட இருக்கிற எசேக்கியாவை தீர்க்கதரிசியான ஏசையா ஆண்டவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் வேதனையோட துக்கத்தோட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை நோக்கி எசேக்கியா நோக்கி பார்க்கிறார். உண்மையாவே அவர் வருத்தத்தோட, வேதனையோட, துக்கத்தோட வியாதி நிமித்தமாக அவர் இருந்திருக்கிறார். ஆனால் தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதே தீர்க்க தரிசி ஆண்டவர் மறுபடியும் அனுப்பி என்ன சொல்றாரு? ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார் என்று அந்த தீர்க்க தரிசி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? ஏசாயாவை அனுப்பும் போது அவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் எசேக்கியா என்ன செய்கிறார்? தேவ சமூகத்தில் அமர்ந்து கதறுகிறார். எப்படியெல்லாம் அவர் ஜெபம் பண்ணி இருப்பார் என்று பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது எந்த மனுஷன் என்ன வேணா சொல்லலாம், பிசாசு என்ன வேணா உன்னை பயமுறுத்தலாம், இந்த காரியம் செஞ்சு நான் விழுந்து போவேன் என்று சொல்லலாம், சொப்பனத்தில் உனக்கு பயமுறுத்துற போல கனவுகள் வரலாம், மனுஷங்க உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் உன்னையும் என்னையும் உருவாக்குன தேவன் உண்மை உள்ளவர். அவர் சர்வத்தையும் படைத்த தேவன். மனுஷன் உனக்கு என்ன செய்வான், சத்ரு உனக்கு என்ன செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஏசாயாவில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எசேக்கியாவுடைய எல்லா வேதனையும் துக்கத்தையும் ஆண்டவர் பாரத்தையும் மாற்றின தேவர். இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, எந்த மனுஷனை குறித்து நீ வேதனைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, நீ வருத்தப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தை உருவாக்குன தேவன் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை அநேகர் உங்களை துன்பப்படுத்தலாம். அவர்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர். மனுஷன் உங்களுக்கு
என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தையும் ஒருவனும் திருட முடியாது, ஒருவனும் தொட முடியாது. ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். இன்றைக்கு வருத்தத்தோட, வேதனையோட, கலக்கத்தோட இருக்கீங்களா? ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்க வாழ்க்கை மாறும். வருத்தத்தோட, பாரத்தோட இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நிச்சயமாக இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள் ஜெபிக்க முடியல, ஏதோ ஒரு துக்கத்தின் நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய காரியங்களை சரி பண்ணுவார். நம்ம வாழ்க்கையை சீரமைக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்றால், உங்களுடைய வருத்தங்கள், பாரங்கள் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பேச வேண்டாம், அவர் சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை படிக்கணும். அந்த வேதம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த வேத வசனம் தான் உங்களை பாதுகாக்கும். இந்த வேத வசனம் தான் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேதம் தான் உங்களை உயர்த்தும். இந்த வேதத்தில் உள்ள வசனம் தான் உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு சமாதானம் வரும், ஆசீர்வாதம் வரும். நீங்க நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்க படிக்கும் போது, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாள்ல வருத்தத்தோட, வேதனையோட என் வாழ்க்கை என்ன நடக்குமோ, எனக்கு அற்புதம் நடக்காதா, நான் வேதனையோட இருக்கேன், பாரத்தோட இருக்கேன், கலக்கத்தோட இருக்கேன், எனக்கு சமாதானம் இல்லைன்னு கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தூங்குற வேலையில ஆண்டவரே ஏசப்பா, பொல்லாத சொப்பனங்களும் பயமுறுத்துகிற போல கனவுகள் வருகிற காரியங்களை கர்த்தர் நிர்மலமாக்குங்க. அப்பா, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரையை கட்டளிடுங்க. உங்களோட தேவைகளை சந்திங்க, அற்புதங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.